கேட்கட்டுமா? கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். கப்பல் ஓட்டிய தமிழன் மற்றும் அவருடைய தமிழ் கவி நம்பி யார் என்று தெரியுமா? தெரியுமே. தமிழ் மக்களுக்காக வ.உ.சி. அவர்கள் தன் சொந்த செலவில் வணிகம் செய்ய கப்பலை வாங்கி தந்தவர். அதற்காக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் அழகான ஒரு பாட்டு இசைத்திருக்கிறார். தெரியுமா? பாட்டா? அது என்ன பாடல்? வணக்கம், நான் ரித்தன்யா. வணக்கம், நந்தியா. வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் மனதில் கப்பல் விடுவோம், பலித்தனம் அனைத்து கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் சேர்க்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நன்றி. நன்றி. அருமை. பாரதியார் அவர்கள் விடுதலைக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார், எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை சுஜய், தமிழ் மொழிக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அதை கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஷப், என் பெயர் அம்யா. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தனைத்தும் மலர்ந்து வறுமொழி வாழியவே. ஏகதில் வைப்பினும் தான் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்று வாழியவே. சூழலை நீங்க தமிழை மறந்தனைத்தும் மறந்து வளமொழி வாழியவே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நல்ல அருமையான பாடல். பாரதியார் அவர்கள் நல்ல கருத்துள்ள பாடல்கள் எழுதியிருக்கிறார். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல கருத்துக்களை கூறிய ஒரே மொழி நம் தமிழ் மொழிதான். அதற்கு உதாரணம் நம் உலக பொதுமறையான நூல் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் தான். கற்றதனால் நாய பயனன்குள் வாளறிவன் நற்றால் தொழலேனன், மலர்மிசை ஏகினால் மாநதி சேர்ந்தால் இளர்மிசை நீடு வாழ்வாள்.